ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஆண்டாள்கிட்ட நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, அதுக்கப்புறமா டாப்பிக்கை பார்த்துருப்பீங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என் சேனலுக்கு வந்து எப்படி சொல்கிறது, க்ளோஸ் ஆகலை, ஆனால் பிரச்சனை இருக்குது. என் சேனலுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அது என்ன பிரச்சனை, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோடய யூடியூப் சேனலில் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்த வியூஸ்க்கும் இப்போ இருந்த வியூஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன் வியூஸ் குறையுது? ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு இப்போ உள்ள தெளிவு வந்து அப்போ இல்லை, சரிங்களா? அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் தானே ஏதோ நிறையா பண்ணியிருப்பேன், தப்பு பண்ணியிருப்பேன், எடுக்க தெரியாமல் எடுத்துருக்கலாம், இது பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு வீடியோ ஓகே, கொஞ்சம் டெவலப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருந்தும் ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது, ஏன் வியூஸ் குறையுது அப்படின்னு எனக்கு அப்படியே மனசில் உறுத்தல். ஏன்னா என்னோடய வியூஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 10K 15K அந்த மாதிரி பெரிய லாங் வீடியோலாம் 10K மேலே போயிருக்கு. அப்படி இருந்த வீடியோ திடீர்னு ஏன் இப்படி குறையுது, 1000 1500 இப்படி வியூஸ் ஏன் போகுது, அதுக்கும் கீழே போகுது, ஏன் போகுதுன்னு யோசிச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த யூடியூப்புங்கிறது பார்த்திங்கன்னா, எனக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த சேனலுக்கு அவ்வளோ அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன், அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன், எல்லார்ட்டையும் திட்டு வாங்கியிருக்கேன். எல்லாருமே என்னை திட்டிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரவங்கலேருந்து, என் மாமியார்லேருந்து எல்லாருமே என்னை ஒவ்வொரு நேரத்தில் சொல்கிறேன். ஒரு நேரம் சப்போர்ட் பண்ணாலும் 20% சப்போர்ட் பண்ணாலும் 80% வந்து என்னை திட்டிருக்காங்க. உனக்கு வேலை பொழப்பில்லை, அது இல்லை இதெல்லாம்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களாம் கூட திட்டுவாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணணும். பீகாரை பொறுத்த வரைக்குமே ஃபுல் டே வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுவேன். ஏன்னா காலைல 4 மணிக்கே வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபுல் நைட் எடிட் பண்ணிவிட்டு காலைல அந்த வீடியோ போட்டுடுவேன். அப்படியே என் மாமியார் திட்டுவாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க திட்டுவாங்க. அதெல்லாம் திட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் போட்டேன். அவ்வளோ ஒரு உழைப்புக்கு அப்புறம் தான் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ், ஒரு மானிட்டேஷன் இதெல்லாம் கிடச்சிச்சு. எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த $100 வரத்துக்குள்ளே முடியலை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு, எனக்கு அவ்வளோ இதாகிடுச்சு. லாஸ்ட் டைம் ஃபினிஷிங் நேரத்தில் வந்து இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் பண்ண 3 தப்பு தான். ஸோ என்னென்ன தப்பு பண்ணேன்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் நான் வந்து எங்கள் மாமியார் அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து இங்கே ராமேஸ்வரம் போயிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என் தம்பியும் என் தீபாவும் என் தங்கச்சி பையனும் சேர்ந்துட்டு குளித்தாங்க. குளிக்கிற நியூடாக தானே குளிப்பாங்க, சின்ன பசங்க தானே. அது குளிக்கக்குள்ளே நானும் அதை அப்படியே வீடியோ எடுக்கக்குள்ளே நான் வந்து எடிட் பண்ணக்குள்ளே அதை மறைச்சி தான் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணேன். அது வந்து யூடியூப்புக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரூல்ஸை மீறிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கப்புறம் அதே இது மறுபடியும் ஏதோ இன்னொரு வீடியோ ஏதோ போகக்குள்ள பக்கத்து பையனை ஏதோ ஓடி இருப்பான் போல இருக்குது. அந்த மாதிரி சின்ன பசங்க, குட்டி பசங்க. ஸோ அது 2வது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சு. 3வதாக அது 2 ஒரே ஸ்ட்ரைக் தானே. அப்போ 3வதாக என்ன தப்பு பண்ணேன்? 2வது தப்பு என்னன்னா, இங்கே எப்படி சொல்கிறது, சாங்ஸ் எல்லாம் எல்லாருமே என் வீடியோ பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பேசாமல் வந்து சாங்ஸ் போட்டுப்பாரு, இன்னும் வியூஸ் அதிகமாக வரும். சாங்ஸ்னால் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணிப்பாரு, இன்னும் வியூஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. போட்டுப்பாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் எல்லாத்தையும் நிறையா பேர்கிட்ட அப்படி சர்ச் பண்ணி பார்த்து, அப்புறம் யூடியூப்லேருந்தே லைப்ரரியிலேருந்தே எடுத்து தான் போட்டேன். அப்படியுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடுச்சு. காப்பிரைட் இஷ்யூஸ் 2, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் 2, மொத்தம் 4 இது வந்துடுச்சு. 5வது ப்ராப்ளம் என்னன்னு யோசிச்சா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் வியூஸ் கம்மியாகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியமாக சொல்ல எனக்கு தெரியாது. நான் எல்லாருமே பார்த்தது தானே, எல்லாருமே வியூஸும் ஷார்ட்ஸ் வீடியோவும் போகிறாங்க, பெரிய லாங் வீடியோவும் போகிறாங்க. 2 பேருமே வியூஸ் போகுது அப்படி தானே பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சில யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் பார்த்தது என்னென்னா, ஷார்ட்ஸ் வீடியோ போடவே கூடாது, தனியாக போடணும், இதில் போடக்கூடாது, ஒரே இதில் வந்து போடக்கூடாது. ஏன்னா ஷார்ட்ஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் இருப்பாங்க, வீடியோக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ 2த்தையும் போட்டோம்னா யாருக்கு எங்கெங்கே ஒன்று சேர்க்கணுமோ அதை சேர்க்கலாம்.
நான் கன்ஃபியூஸ் ஆகி ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். எனக்கு ஷார்ட்ஸில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அந்த சாங்ஸ்லாம் ஈடுபாடு வந்து இதெல்லாம் ஆக்டிங்கெல்லாம் ட்ரை பண்ணி இதாகிடுச்சு. அதில் ஓகே வியூஸ் அதிகமாக போகுது சாங்ஸில் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப தப்பு. நான் பண்ணதுலேயே ரொம்ப தப்பு அதுதான். போடணும், எப்படி சொல்கிறது, சாங்ஸ் வச்சு போடக்கூடாது. சும்மா நார்மலாக பேசி அது மாதிரி போட்டுக்கலாம் ஷார்ட்ஸ் பொறுத்தவரையும். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் ஷார்ட்ஸில் வந்து அந்த ஆக்டிங், டான்ஸ் அந்த மாதிரி ஆக்டிங் எதுவுமே வராது. சும்மா நார்மலான இதாக வரும். இந்த சேனலை பற்றியான ஒரு விழிப்புணர்வு மாதிரி வரும், சேனல் பற்றியான ஒரு ரிவ்யூ மாதிரி வரும், அவ்வளோதான். மற்றபடி இனிமேல் சாங்ஸ் போட மாட்டேன். இந்த சேனலை எப்படி இது வரைக்கும் மறுபடியும் எதுவும் பிரச்சனை வருமா, $100 நல்லா ரீச் பண்ண முடியுமா, அப்படியே ஒரு மாதிரியா ஒரு கில்ட்டி ஆகிடுச்சு, ஒரு பயம் மாதிரியே ஆகிடுச்சு எனக்கு. என்னடா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக இப்படி ஆகிடுச்சு, அழுகாத போகிறதானா யோசனையாகவே இருக்குது. யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட 6-7 மாதமாக சரியான எப்படி சொல்கிறது, ஒரு நாள் ஹாப்பியாக இருந்தேன்னா 3 நாள் வந்து டென்ஷனாகவே இருக்குது. இது மாதிரி சம்பாதிக்கணும்னா கஷ்டப்படணும் தெரியும், இருந்தாலுமே எனக்கு இவ்வளோ மைண்ட் டென்ஷன் டார்ச்சர். யூடியூப்பில் வீடியோ போகிறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம் இதில் வீடியோ போடுறதுனா. நிறையா யோசிக்க வேண்டியது இருக்குது, நிறையா ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இந்த இனிமேல் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் காப்பிரைட் இஷ்யூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஷார்ட்டில் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேட்பீங்க ஏன் ஷார்ட்ஸ் போட்டவங்க தான் நிறையா வியூஸ் போயிருக்கு அப்படின்னு. இல்லை, நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் என்னென்னா சில பேருக்கு ஆயிடுது. சில பேருக்கு என்னென்னா சாங்ஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கோ, ஆனால் லாங் வீடியோவில் சுத்தமாக வியூஸ் போகலை. என்ன மாதிரியே தான் அவங்களும் இருக்காங்க. அப்படி எனக்கு முன்னாடி எவ்வளோ நாளுக்கு முன்னாடி சேனல் ஆரம்பித்தவங்கன்னா அந்த மாதிரி போட்டு அப்படியே வியூஸ் லாங் வீடியோவில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஷார்ட்ஸ் வந்து போடாதீங்க. பார்த்தா அதுக்கு யூடியூப்போட வந்து அவங்களோட ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன மாதிரி நீங்களும் விட்டுறாதீங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சாங்ஸ் மியூசிக் எடுத்து போடக்குள்ளே ஆட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் பார்த்து பண்ணி போடுங்க. நான் பார்த்து தான் போட்டேன், அதுவே எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. மியூசிக் இல்லைனாலும் பரவாயில்ல, வியூஸ் போகும், வீடியோ வியூஸ் போகும், மியூசிக் ஆட் பண்ணாதீங்க. அவ்வளோ பண்ணுங்கள், பார்த்துட்டு பண்ணுங்கள். எனக்கு இதோட 3-4 தடவை நிறைய தடவை டெலிட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோ டெலிட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோ வந்து மறுபடியும் போட்டு அது ஸ்ட்ரைக் ஆகி காப்பிரைட் ஆகி மறுபடியும் எடுத்து அதை எடிட் பண்ணி மறுபடியும் போட்டிருக்கேன். அது மாதிரி போட்டாலும் தப்புங்கிறாங்க. ஸோ அது மாதிரியும் போடக்கூடாது. முடிஞ்சால் டெலிட் பண்ணிடணும், லாஸ்ட் வரையும் அதை முடிஞ்சால் டெலிட் பண்ணிடணும். அவ்வளோதான் என்னோடய பிரச்சனை, அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லலாம்னு வந்தேன். ஏன்னா நிறையா பேர் இப்போ புதுசாக வீடியோ போடுறீங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இது. நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாது. சாங்ஸ் போடலாம், எப்படி போடணும், எப்போ போடணுன்னா தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து இன்னொரு ஆப்பில் தனியாக போட்டுக்கலாம், இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ அப்படி போட்டுக்கலாம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாரும் யூடியூபர்ஸ் பெரிய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னா சாங்ஸ் போட்டால் பிரச்சனை வருமா, எனக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஸ்ட்ரைக் 2 தடவை வந்துடுச்சு. மறுபடியும் காப்பிரைட் இஷ்யூஸ் நிறைய தடவை வந்திருக்கு, நிறைய தடவை வீடியோ டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வியூஸ் கம்மியாகிடுச்சா என்ன. ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இதான் நான் பண்ண தப்பு. யூடியூப்பில் இதுக்கப்புறம் இந்த சேனல் கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரியல. எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி, பார்ப்போம். நான் நினைக்கிறேன். இப்போ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.